கண்ணன் கண்ணன் எங்கள் பொதுச் செயலாளருடைய முடிவு தான், அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க இருப்போம்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா, அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க நிக்கிறீங்கல்ல ஒருத்தர் தலைவர்னு, ஓபிஎஸ், அவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவரு கூட இருந்த யாருமே கூட இல்ல இப்போ. அப்படியா? ஆமா. எங்க போனிட்டாங்களா? ஆமா, எங்க இருக்காங்க? இன்னைக்கு தனியா இல்ல நிக்கிறாரு அவரு. ஏன் உங்க பார்வை என்ன வேற கோளாறு இருக்கா? ஏன் பார்வை இல்லையா? கொஞ்சம் கோளாறு இருக்கு, அதனாலதான் நான் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கேன். அதாவது ஓபிஎஸ் ஐயா விட்டு பிரிஞ்சவர்கள் ஒருங்கிணைப்பு குழுனே வச்சிருக்காம கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அதிமுக இணையணும், இணைச்சு பணியாற்றணும், மறுபடியும் எக்கோடி அப்படிதான் விரும்புறாங்க. இப்ப 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் சந்திப்பும் நோக்கமும் அதிமுக இணையணும்ங்கிறானே, இப்படித்தானே எல்லாரும் விரும்புறாங்க. பழனிசாமி வெள்ளாடும் ஓனாயும்னு கடுமையான விமர்சனத்தை வைக்கும் போது கூட ஐயா ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? பழனிசாமியுடைய பெருந்தன்மையான மனசு, அப்படித்தான் அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு கடந்து போனார். வேற வழியா? ஆமா, வேற என்ன பேச முடியும்? அவர்தான் எல்லாவித சமரசங்களுக்கும் வந்துட்டாரே சார். நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லிட்டாரு. நிபந்தனையற்ற ஆதரவுனா பழனிசாமி கூட எங்க ஆதரவு இல்ல, அப்படி இல்ல. நிபந்தனையற்ற சேர்றதுக்கு தயாரித்தார் இல்ல. பழனிசாமி தூக்கி பிடிக்கிறத எங்க நோக்கம். கேக்குதா இல்லையா கண்ணன்? அதிமுகவினுடைய பிறப்பின் நோக்கம் திமுக எதிர்ப்பு. சரி. பாஜகவினுடைய கொள்கை நோக்கம் திமுகவுடைய எதிர்ப்பு. சரி. இந்த 2 கட்சிகளும் கூட்டணி அமைச்சு போட்டியிடுவதில் இயல்பான கூட்டணியான அமைப்பு. இந்த கூட்டணி அமைச்சு இன்னும் திமுக கூட்டணியை வலுவா எதிர்க்கிற கூட்டணிகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சேர்ந்து ஒரு குடையின் கீழே ஒரு கூட்டணியா, ஒரு மெகா கூட்டணியா அமைச்சாத்தானே திமுகவை வீழ்த்த முடியும். சரி. அது இல்லாம நான் தனியா நிற்பேன், நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், நான் யாரையும் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றதும், 2021 கூட்டணிக்கான வியூகத்தை வகுத்து கொடுத்து அதிமுகவை பலப்படுத்துவதற்கான வியூகத்தை வகுத்து கொடுக்கும் போதெல்லாம் அதை உதாசீனப்படுத்திட்டு புறந்தள்ளிட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 2019 நடந்த இடைத்தேர்தல் இருந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் 11 தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து தொடரும் தோல்விகளை தொடர்ந்து தோத்த கட்சியா மாறி இருக்குன்னா அதிமுக சரித்திரத்துல இப்படி நிகழ்ந்ததில்லை. அதிமுக வெற்றிக்கான இயக்கம். அதிமுக ஒரு தேர்தலில் தோத்தா மறு தேர்தல்ல மாபெரும் வெற்றியை பெறும். அந்த மாபெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு என்ன? பிரிந்திருந்தவர்கள், பிளந்திருந்தவர்கள், அதிமுக விட்டு சென்றவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு குடையின் கீழ் வச்சு அதிமுகவை பலப்படுத்தணும். அதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதி. அந்த தகுதி ஏதாவது ஒண்ணு பழனிசாமி இருக்கா? என்னமும் கிடையாது. பழனிசாமி ஆரம்பிச்ச கட்சியா இது? இல்ல பழனிசாமி அப்பா கருப்பு கவுண்டருடைய சொந்த சொத்தா இது? பழனிசாமியோ ஐயா ஓபிஎஸோ அண்ணன் தினகரனோ சசிகலாவோ நானோ நீங்களோ எல்லாருமே விஜயகுமார் உட்பட எல்லாருமே இந்த கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். இந்த கட்சி தான் நம்மளுக்கு அடையாளம். இந்த கட்சி இல்லைன்னா நாம இல்லைங்கிற சிந்தனையா உங்களுக்கு வரல? அதிமுக அழிவுல எப்படி நீங்க வளர்ச்சி அடைய முடியும்? சொந்த வீட்டுக்கே தீ வச்சுட்டு எப்படி நீங்க அதுல குளிர் காஞ்சிட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ முடியும்? இந்த வேலையைத்தான் பழனிசாமி செய்கிறார். அதிமுக அழிந்தாலும் பரவாயில்லை, கட்சி தொண்டன் செத்தாலும் பரவாயில்லை, கட்சி தொடர்ந்து தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, அதிமுக டெபாசிட் வாங்கினாலும் பரவாயில்லை, வாங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தெருவில் நின்றாலும் பரவாயில்லை, பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை, நான் மட்டும் பதவியில் இருக்க வேண்டும். இதுவா ஒரு தலைவனுக்கான அழகு? இதுவா ஒரு தலைவனுக்கான தகுதி? இப்படி ஒரு தலைவன் பின்னாடியா நம்ம செல்வது? இப்படி ஒரு தலைவனை வைத்துக் கொண்டு எப்படி விஜயகுமாரையும் ஜெயிக்க முடியாது? விஜயகுமார் நாங்க ஒரு காலமும் பழனிசாமி ஆதரிக்க போறது. ஆனா ஆதரிக்கிற விஜயகுமாருக்கு பழனிசாமி சீட்டு கொடுத்தா பழனிசாமி டெபாசிட் போயிடும் விஜயகுமாருக்கு. இன்றைக்கு இருக்கிற நிலைமைப்படி யார் சீட்டு வாங்கி அதிமுக தலைவர் சொல்றாரு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுவாங்க. போடல ராஜா, ரெட்டலைக்கு போடல. 7 தொகுதி டெபாசிட் போச்சு, 13 தொகுதி 3வது இடம் போச்சு, 4 தொகுதி 4வது இடம் போச்சு. இன்னையும் பழனிசாமி தலைமையிலே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒட்டுமொத்தமா அதிமுக அழிச்சிட்டு காலி பண்ணிடுவார்.
திமுகவை ஜெயிக்க வைக்கிறதா பழனிசாமியோட நோக்கம்? ஓகே ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற்றிருக்காரா பழனிசாமி? ஓகே. திமுகவுடைய எப்படி கூட்டணி இன்னைக்கு நேற்று கூட்டணி வைக்கல, 2021 கூட்டணி வச்சாச்சு. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பா டம்மி வேட்பாளர், ஐயா ஸ்டாலினுக்கு எதிர்ப்பா டம்மி வேட்பாளர், இதற்கு பிரதிபலனா பழனிசாமிக்கு எதிர்ப்பா ஒரு டம்மி வேட்பாளர். இதுக்கு பேர் தான் அண்டர் டீலிங். இந்த அண்டர் டீலிங்க அமரக்கலப்படுத்திக்கிட்டு திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணமா இருந்துகிட்டு, நான் எதிர்கட்சியா இருந்தால் மட்டும் போதும், என்னை கொடநாட்டில் உள்ளதுக்கு போட்டு விட்டுறாதீங்க, டெண்டர் முறைகேடுகளை கைது பண்ணிடாதீங்க, நான் உங்களுக்கு பேக்கப்பாவே இருக்கிறேன்னு சொல்லி அண்டர் டீலிங் அமல்படுத்தி இப்படியே தொடர்ந்து திமுக வெற்றி பெறுவதற்கு பழனிசாமி துணை புரிகிறார் என்பதை தெரிந்துதான் இப்பொழுது தொண்டரெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது விஜயகுமாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. விஜயகுமார் வேணா பழனிசாமிக்கு ஆதரவாளர் இருக்கலாம். அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள், அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து பழனிசாமி இல்லாத அதிமுக, கட்சி துரோகிகள் இல்லாத அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக, ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கான வேலை ஜரூராக நடக்கிறது. இன்னும் ஒரு சில மாதங்களில் ஒன்றிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக நிச்சயம் வரும். நிச்சயம் சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பழனிசாமி இருக்கவே மாட்டாங்க. ஓகே சார், ஏதோ சொல்லுமா, நான் முடிக்கிறேன். அதாவது அதிமுக ஒன்றிணையாம பழனிசாமி தேனியில கூட்டம் போட்டாலும் சரி, தெருவில் நின்று ஆட்டம் போட்டாலும் சரி, அவர் கனவு பழிக்காது, அவர் கருத்து தொண்டர்கள்ட்ட எடுபடாது. பழனிசாமியை புறக்கணிப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம். அதுதான் அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லது. ரொம்ப நன்றி.